ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜ் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். நேற்று டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஜேசிஏக்கான செகண்ட் ஃபேஸ்க்கான லிஸ்ட் வந்து விட்டுருந்தாங்க. எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் செகண்ட் ஃபேஸ்ன்னு சொல்கிறத விட வந்து எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் வந்து தான் கால் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, என்னென்னா நம்ம ஜேசிஏ வேகன்சிஸ் இன்னும் ஃபில் ஆகாமே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் 1:3ங்கிற ரேஷியோவில் வந்து இங்கே கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான பிடிஎஃப் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது. இன்றைக்கி வந்து மெமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து மெமோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் நடக்க போகுது, எந்த டேட்டில் நடக்க போகுது, சரி என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க, கவுன்சிலிங் எந்த மாதிரி இருக்கும், இதை பற்றின ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜேசிஏக்கான லிஸ்ட்டில் வந்து இதில் வந்து சார் நாட் ரீச்சட்லேருந்தும் கூப்பிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் ரீச்சட்லேருந்தும் கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா, ரீச்சட் ஸ்டூடெண்ட்ஸு 1:3 வராதவங்களை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க போக ப்ளஸ் வந்து நாட் ரீச்சடு ஸ்டேட்டஸ் காட்டுச்சு தெரியுங்களா, அவங்களே வந்து கூப்பிட்ருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா, நாட் ரீச்சட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு ரெஜிஸ்டர் நம்பர் வந்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஜிஸ்டர் நம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இது வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட் நம்பர் 3801003246 இந்த நம்பர் வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரீச்சர் ஸ்டேட்டஸ்லேருந்து ஆன்லைனில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணவங்க. ஓகேங்களா, அவங்க மொத்தமாக எத்தனை பேர் வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா 181 பேர் வந்து அவங்கள கூப்பிட்ருக்காங்க. ரீச்சர் ஸ்டேட்டஸ்லேருந்து ஆன்லைனில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணவங்க மொத்தமாக 181 பேர் கூப்பிட்ருக்காங்க. இதுக்கு அடுத்த பேராக்கு அப்புறம் வருது பார்த்தீங்களா, அப் டு திஸ் இந்த 3801022277 இது வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட் ரீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆன்லைனில் சர்டிஃபிகேட்டே அப்லோடு பண்ணாமல் இருந்தாங்கல்ல, அந்த ஆன்லைனில் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணவங்களோட லிஸ்ட்டு தான் இது. அதனால தான் இதில் கண்டிஷன் வந்து ஒருத்தர் போட்டிருப்பாங்க. என்ன கண்டிஷன் பாருங்கன்னா, டைரக்ட் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ மேல் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா the admission of the candidate physical certificate verification and counseling in purely provisional subject to the verification of acceptance of document in the support of claims made in her online application. ஓகேவா, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து இப்போ இருந்ததை வச்சு வந்து இது பண்ணுறாங்க. ஒன்லி ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் வந்ததுன்னா இந்த இதை வச்சு இப்போ போடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதில் வந்து ஆன்லைனில் வந்து இவங்க அதை அப்ளை பண்ணதை வச்சு வந்து கூப்பிட்ருக்காங்க. இதுக்கு கீழே இருக்கிறத வந்து நாட் ரீச்சட் ஸ்டேட்டஸில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேரெக்டாக வந்து ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் எதுவும் அப்லோட் பண்ணாமல் டேரெக்டாக அங்கேயே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற சர்டிஃபிகேட்டை வச்சு டேரக்ட் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் கூப்பிட்ருக்காங்க. அந்த டேரக்ட் சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 375 பேர் டோட்டல் கேண்டிடேட்ஸ் வந்து கூப்பிட்ருக்காங்க. இது எந்த ரேஷியோனா 1:3 ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஓகேங்களா, இதில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். மொத்தமாக ஆன்லைனில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணீங்க 181 ப்ளஸ் வந்து இப்போ நாட் ரீச்சட் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 375 பேர் கூப்பிட்ருக்காங்க. இது ரெண்டே கூட்டினீங்கன்னாவே 556 பேர் இப்போ கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் மொத்தம் ஜேசிஏ வேகன்சி 807. ஓகேங்களா, 807 வேகன்சிஸ் வந்து இன்னும் ஜேசிஏல அவைலபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் கூப்பிட்டுக்கிறது 556 வேகன்சிஸ் தான் இன்னும் கூப்பிட்ருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த 807 வேகன்சியில் 250 பேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அந்த கொஸ்டின் மார்க் என்ன ஆன்சர் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த 251 பேர் இன்னையிலேருந்து போகிறாங்க பார்த்தீங்களா, இன்னையிலேருந்து போகிறதுல ஜேசிஏ கூப்பிட்ட ஆட்கள் ஜேசிஏ வந்து 139 இல்லை 138 வரைக்குமே போன டைம் கூப்பிட்டுருந்தாங்க. மார்க் இது நான் சொல்கிறது 138 வரைக்கும் ஜேசிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அலோட் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் வந்து போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த 137 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 251 பேர் இருந்திருக்கலாம், இல்லை இருக்காமே இருக்கலாம். ஸோ அந்த 139 வரைக்கும் வந்தோம்னா அப்ராக்சிமேஷனாக வந்து 3ஆம் தேதி வரைக்கும் போவாங்க. ஓகேங்களா, 3ஆம் தேதி வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து அது வரைக்கும் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த இதை பொறுத்தா வந்து அமையும். ஓகேங்களா, ஸோ இந்த கவுன்சிலிங்கில் அதை வந்து சொல்லிக்கிறாங்க. இது வந்து ஒன்லி ஜேசிஏ மட்டும்தான் எடுக்க முடியும். இதில் கவுன்சிலிங்கில் போகிறவங்க எல்லாருமே ஜேசிஏ மட்டும்தான் எடுக்க முடியும், வேறு எதுவுமே எடுக்க முடியாது. அது நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம போயிட்டு சார் நான் வந்து வேறு எனக்கு வந்து பிஎஸ்டிஎம்ல வந்திருக்கு இதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வரைக்கும் எடுக்க முடியாது. இதுலேயே சில பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அதுக்கு நான் பின்னாடி ஆன்சர் சொல்கிறேன். இப்போ என்னென்னா ஒரு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டு 134 135 மார்க் எடுத்திருக்காங்க. அந்த 135 மார்க் எடுத்துக்கிறவங்களோடது பிஎஸ்டிஎம் மார்க் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 134. ஸோ பிஎஸ்டிஎம்ல அவங்க கிளைம் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க.
ஆனால் ஃபஸ்ட் இப்போ 2 டிகிரி அதில் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் டிகிரி பிகாமும் செகண்ட் டிகிரி வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருப்பாங்க. இப்போ 134 இல்லை 133 மார்க்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பிஎஸ்டிஎம்காக மட்டும்தான் இப்போ உள்ள வந்திருப்பாங்க. இப்போ அப்ராக்சிமேஷனாக 139 ஸ்டார்ட் பண்ணி 130 வரைக்குமே கூப்பிட்ருப்பாங்க மேக்ஸிமம். இப்போது உங்களோட ஃபஸ்ட் டிகிரி படி பிகாமு, செகண்ட் டிகிரி படி பிஎஸ்டிஎம் இப்போ போகிறீங்க, கவுன்சிலிங் போகிறீங்க. இப்போ லாஸ்ட்டு இந்த லிஸ்ட்டு வந்து வராமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒன்லி பிஎஸ்டிஎம்ல மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். ஆனால் இப்போ இந்த லிஸ்ட் ரிலீஸ் ஆனங்காட்டி இப்போ அப் டு 130 வரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட் கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்களும் ஃபஸ்ட் டிகிரி படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 130 வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள். நான் 130 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களே சேர்த்து வந்து கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் பிகாமில் ஃபஸ்ட் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கீங்க, அதில் பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா கூட இதில் பிஎஸ்டிஎம் சீட்டில் உங்களுக்கு ஒரு மொக்க சீட்டு தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிசி அந்த இது யூஜி டிகிரி 1 இருக்கிற பிகாமை வச்சு இங்கிலீஷ் மீடியத்தில் சீட் இருந்தால் நீங்கள் எடுத்துடலாம். ஓகேங்களா? நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா கூட அங்கே வந்து சீட்டு ஜென்ரலில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுக்கலாம். இனிமேல் இதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து உங்களால் எடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான விளக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஓகேங்களா? ஸோ இதில் நாட் ட்ரீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்க இந்த நம்பர் நோட் பண்ணிங்க. இது வந்து நம்மளோட நேற்று வந்து பிடிஎஃப்லேருந்து எடுத்தது. அவங்களோட ரிசல்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட் ரீச்டு. ஓகேங்களா? அதே நம்பர் பாருங்கள், நாட் ரீச்சடு ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன். அந்த நாட் ரீச்சடில் இருந்தவங்க வந்து மொத்தமாக 375 பேர்த்த வந்து ஒருத்தனா கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 375 பேர் நாளைக்கு வந்து வர போகிறாங்க. நாளைக்குன்ட்டு இல்லை, 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது இல்லைன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. டேட் எப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 139 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 139 மார்க்கில் இது வரைக்கும் பிஏ 3ஆம் தேதி போயிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் மெமோவே வரல. இது வரைக்கும் ஜேசிஏக்கு இப்போ தான் வந்திருக்கு செகண்ட் ஃபேஸில் அப்படின்னு சொல்லினா நீங்கள் செகண்ட் ஃபேஸில் வந்து வர்றீங்க அப்படின்னா உங்கள் மார்க் 139 இருந்ததுன்னா 3ஆம் தேதி உங்களுக்கு அலோகேட் ஆயிரும். 3ஆம் தேதியிலேருந்து அப் டு வந்து உங்களுக்கு மூவ் ஆன் ஆகிட்டே தான் இருக்கும். 3, 4 அதுக்கப்புறம் 11 இந்த ஆர்டரில் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸோட பெனிட்ரேஷன் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு மூவ் ஆன் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து 139னா அந்த 139 மார்க்குக்கு எந்த டேட்டில் போகிறாங்களோ அதே டேட்டுக்கு தான் ஜேசியே வருவாங்க. மெமோ அதே மாதிரி தான் ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ வந்து 11ஆம் தேதி வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க் ஒரு 133 134 போகிறீங்க அப்படின்னா அதே 14ஆம் தேதியில் இப்போ ஜேசிஏல கூப்பிட்ருக்கீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களோ அது ஒரு அவங்க ஜேசிஏல கூப்பிட்ருக்காங்களோ 14ஆம் தேதி 15ஆம் தேதினா அவங்களுக்கும் அதே டேட்டில் தான் நடக்கும். இப்போ உங்களுக்கு வந்து சாம்பிள் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். இந்த கேண்டிடேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரீச்சடு ஸ்டூடெண்ட்டு, பட் ஆனால் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தார், பட் ஆனால் அவர் கூப்பிடல. ஓகேங்களா? ஸோ அவருக்கு வந்து இப்போ செகண்ட் ஃபேஸில் வந்து இப்போ கவுன்சிலிங் வந்து கூப்பிட்ருக்காங்க. செகண்ட் ஃபேஸ் இந்த சென்ஸ் வந்து பார்த்தோன்னா ஜேசிஏ எடுக்கிறதுக்கான கவுன்சிலிங் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ இவரோட பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் பேரும் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். இவரோட தரவரிசை வந்து 8933. இவருக்கு எப்போ கவுன்சிலிங் அப்படின்னா 4/6/2024 கவுன்சிலிங்கு. ஓகேங்களா? ஸோ 4/6/2024 இவர் வர சொல்லியிருக்கிறாங்க. அந்த 4/6/2024 பாருங்கள், டேபிள் நம்பர் வந்து 35 டேபிள் நம்பர் வந்து 51, வரிசை எண் வந்து 35. ஓகேங்களா? இந்த ஆர்டரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா போகிறப்ப எந்த மாதிரி இருந்திருக்கும்னா டேபிள் நம்பர் 1 to 50 கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஜேசிஏக்கு வந்து இப்போ 1 to வந்துட்டுனா 1 to 50 வரைக்கும் இருக்கிறது ஜேசிஏ வர மாட்டாங்க. ஸோ செப்பரேட்டாக அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். 51லேருந்து தான் அவங்களுக்கு நடக்கும். ஏன்னா அதே நாளில் நம்மளுக்கு வந்து நார்மல் கேண்டிடேட்டே வருவாங்கல்ல, அவங்க வந்து 1 to 50 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த 50 வரைக்கும் 51லேருந்து வந்து இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. யாருக்குன்னா ஜேசிஏக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஜேசிஏல இந்த கேண்டிடேட் வந்து 35வது சீரியல் நம்பரில் இருக்கிறாரு. மேபி 4ஆம் தேதியிலேருந்து கூட கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 35ல் இருக்கிறாரு அப்படிங்காட்டி வந்தால் ஒரு வேளை 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம், இல்லைனா 3ஆம் தேதியிலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து கணிக்க முடியாது. ஆனால் வந்து 4ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா 4ஆம் தேதிங்கிறப்ப அவரோட சீரியல் நம்பர் வந்து 35ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ டேபிள் நம்பர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இது சீரியல் நம்பரில் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. தரவரிசை வந்து பார்த்தோன்னா மேட்ரு இல்லை நீ. ஸோ ஜேசிஏ இவங்க வந்து ஜேசிஏ மட்டும்தான் எடுக்க முடியும். கவுன்சிலிங் போகிறப்போ வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து ஜேசிஏ மட்டும்தான் எடுக்க முடியும். ஒருவேளை 1 to 50 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேபிளில் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த பேஜில்
அந்த பேட்ச்சில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனி வர நாட்களில் வந்து பிஎஸ்டிஎம்எஸ் ஸ்பெஷல் கேட்டகரி, அதுக்கு அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கிறவங்க ப்ளஸ் எஸ்டி மட்டும் தான் போவாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் முடிச்சுட்டு இந்த டேபிள் 51 டு அது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அடுத்த அப்படியே வந்து ஒருத்தர்னா பின்னாடி நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. 4ஆம் தேதியிலேருந்து வந்து இப்போ டபுள் கவுன்சிலிங் நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 1 to 50 வரைக்கும் ஒருத்தங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் 51 டேபிள்லேருந்து வர்ற ஜேசிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு ஆட்டோமேட்டிக்காக கவுன்சிலிங் வந்து தான் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா இப்படி தான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து செப்பரேட் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இன்ஃப்ளூரேஷன் இருக்காது. ஓகேங்களா? டோட்டலாக துண்டாக தூக்கிட்டாங்க. எப்படின்னா நம்ம 1 to 50 வரைக்கும் டேபிளில் போகிறவங்க அவங்க தனியாக போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிடுவாங்க. அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டேபிள் 51லேருந்து நம்ம ஜேசிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. ஜேசிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனி தரவரிசை ப்ளஸ் தரவரிசை கரெக்டாக இருக்கும். வரிசை எண்ணு மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ 1 to 1ன்னு வர்றவங்க வந்து பார்த்தோன்னா ஜேசிஏல 1 மொத்தமாக 556 பேர் கூப்பிட்ருக்காங்க. ஸோ 556 பேர் தரவரிசை வந்து பார்த்தோன்னா தரவரிசை வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டில் அந்த தரவரிசையின் படி வந்து ஆட்டோமேட்டிக்காக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து நம்மளோட கெஸ் மட்டும்தான். 4ஆம் தேதி என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்கிறத பொறுத்து கவுன்சிலிங் ப்ராசஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே வர்றவங்க நீ ஆட்டோமேட்டிக்காக ஜேசியை எடுத்தாகணும். ஜேசியை நீ ஸ்கிப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை. ஏன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி போடணுங்காட்டி இந்த ப்ராசஸை 20ஆம் தேதிக்குள்ளேயே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இந்த லெவலில் வந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா 20ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் கூட வேஸ்ட்டு போட்டு வந்துருக்கலாம். பட் ஆனால் டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி செய்யலை. ஸோ நடக்கவே வந்து இன்னும் சில கேண்டிடேட்ஸ் வந்து ஒருத்தனா மெமோ கொடுத்து அலோவ் பண்ணியிருக்காங்க. மெமோ வந்து ஒருத்தனா வந்துருச்சு. மெமோ வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஜேசிஏ வந்து இவ்வளோ தான் இதில் இருக்கிற கிளாரிஃபிகேஷனு. ஓகேங்களா? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா ஜேசிஏ பற்றியோ செகண்ட் ஃபேஸை பற்றியுமே எனக்கு கமெண்ட்டில் வந்து ஒருத்தனை சொல்லுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். அது வரைக்கும்.